நம்ம நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இது வந்து நம்ம பன்னீர் வச்சு பொடி மாஸ் பண்ண போறோம். பொடி மாஸ். ஓகே, முட்டை பொடி மாஸ், சிக்கன் பொடி மாஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ பன்னீர்ல பொடி மாஸ் வந்து செய்ய போறோம். ஸோ பன்னீர் பொடி மாஸ் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? பன்னீர், வெங்காயம், குடைமிளகாய், மிளகாய் தூள், கொத்தமல்லி இலை, கரம் மசாலா, சீரகம், உப்பு, பச்சை மிளகாய், எண்ணெய். ரொம்ப ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ். நார்மலாக முட்டை வந்து நம்ம பொடி மாஸ் பண்ணோன்னா என்னென்ன தேவையோ அது மட்டும்தான் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக முட்டைக்கு பதில் பன்னீர் இருக்குது அண்ட் ஆடட் ஃப்ளேவருக்கு குடைமிளகாய் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தாளிக்க போறோம். ஓகே, இதுல வந்து எதுவுமே அரைக்கிறதுக்கு எல்லாமே இல்லை, நம்ம டைரக்டா அப்படியே வதக்கி செய்ய வேண்டியதான். இங்க இருக்கு. இது வந்து சட்டி சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஓகே, இதில் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணணும்? இது வந்து வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துட்டு இதுல நல்லா சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இதுல தாளிசத்துக்கு சீரகம் மட்டும்தான், மற்ற எதுவும் சேர்க்கறது இல்லை. சீரகம் மட்டும் கொஞ்சமா சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மற்ற சேர்த்துக்கலாம். என்ன சூடாயிட்டான்னு பார்க்கறதுக்கு சீரகம். ஓகே, ஸோ இது வந்து என்ன சூடாகவே இல்லை அதுக்குள்ளே வந்து போட்டுட்டோம் அப்படின்ற மாதிரில நம்மளுடைய இது வந்து ரெகுலராக எல்லாருக்குமே தெரியும். எண்ணெய் வந்து சூடாயிட்ட பிறகு போட்டோம்னா கருகிடும், ரொம்பவே இது ஒரு தீஞ்ச ஒரு இதுவோடு இருக்கும். அதுக்கு பதில் வந்து எண்ணெய் காயத்துக்கு கொஞ்சம் வெதுன்னு இருக்கும் போதே போட்டுட்டோம்னா அதனுடைய சத்தம் வரும்போதே ஓகே சூடாயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ அதனால தாளிசமுக்கு போடக்கூடியது கருகாது, தீயாது, நம்ம வந்து அடுத்தடுத்த இதுக்கு வந்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா பொரிய ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும், கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதங்கட்டும். இது கூட ஒரு 2-3 துண்டு குடமிளகாய், நிறைய இல்லை, கொஞ்சமா சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதங்கணும், எப்படி நல்லா பொரியிற அளவுக்கு வேகணும், வதங்கணும். என்னாச்சு? இப்போ இது நல்லா வதங்கட்டும். ஓகே, ஸோ வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா வந்து குடமிளகாய் போட்டிருக்கிறோம். ஸோ குடமிளகாய் வந்து வதங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ அடுத்து இப்போ இது வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம பன்னீர் எடுத்து வச்சிருக்கோம்ல, இதை நல்லா உதுத்து வச்சுக்கலாம். உதிர்த்து வச்சுக்கணும். இல்லைன்னா நீங்க துருவல்ல வச்சு துருவி கூட வச்சுக்கலாம். லைட்டா அப்படி உடச்சு விட்டுக்கலாம். ஒன்று ரெண்டு அழுத்தி பிசைய வேண்டாம், 1-2 அப்படி உதுத்து விட்டா போதும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி உதுக்க வரல, ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கு அப்படின்னா நீங்க துருவல்ல வச்சு லைட்டா இஞ்சி எல்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணிட்டா எடுத்து போதும். இந்த மாதிரி உடைச்சு வச்சுக்கலாம். பன்னீரை வந்து நீங்க கிரேட் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு நல்லா கையிலேயே வந்து உதிர்த்து வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். இதை வந்து டாஸ் பண்ணி உதிர்த்துக்கலாமா, இல்லைன்னா இப்படியே? இல்லை, சும்மாவே அப்படியே உதிர்த்துக்கலாம். இது இன்னுமே நல்லா வதங்கணும். வதங்குறது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறினாதான் பொடி மாஸ்க்கு நல்லா இருக்கும். ஓகே, அதனால இன்னும் கொஞ்சம் கலர் மாறட்டும். ஸோ வெங்காயம் வந்து பொடி மாசம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட், ரொம்ப கம்மியான டைம் எடுக்கக்கூடியது. டைம் எடுக்கக்கூடியதுல ஜாஸ்தியாக தான் இப்போ வெங்காயம் மட்டும்தான் அது வதங்கிறதுக்கு மட்டும். அது வதங்கிருச்சுன்னா நம்ம அடுத்தடுத்து கடகடான்னு செஞ்சிடலாம். பட் யூஸ்வலாக நம்ம வந்து பொடி மாஸ்ல மிளகாய் தூள்லாம் போட மாட்டோம்ல, வெறும் பச்சை மிளகாவோட விட்டுருவோம். இது வந்து அது கலருக்காக நல்லா இருக்கும், அதுக்காக கொஞ்சமா தான் மிளகாய் தூள், ஒரு ஆடட் ஃப்ளேவருக்காக. ஒரு ஆப்ஷனலா வேணும்னா எடுத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு காரம் வந்து வெறும் பச்சை மிளகாயே போதும் போது நீங்க பச்சை மிளகாயே வந்து இதுவுமே பச்சை மிளகாய் வந்து நம்ம 2 இல்ல 3 கட் பண்ணி போட போறோம். நீங்க பொடி பொடியா கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஓகே, ஸோ கலர் அப்படியே ஃபுல்லா ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகுது வெங்காயம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் எப்படி கீரி போட போறோமா, இல்ல 2 அப்படி உடைச்சே போட்டுக்கலாம்? ஓகே, வேண்டாம் அப்படி பொடியெல்லாம்.
2 3 அப்படி உடைச்சு போட்டுக்கலாம். இது காரத்துக்கு தகுந்த மாதிரி. நமக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய வேணும் அப்படின்னா, ஏன்னா நம்ம லைட்டா ஒரு மிளகாய் தூளும் சேர்க்க போறோம்ன்றனால ஒரு பச்சை மிளகாய் நான் எடுத்துருக்கிறேன். இல்ல நீங்க நிறைய எவ்வளவு குவாண்டிட்டி இப்போ நம்ம எடுக்கிறோம்? குவாண்டிட்டி வந்து 200 எடுத்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமா சேர்க்கும் போது நல்லா இருக்கும். குடமிளகாய் நம்ம விருப்பம், ஆப்ஷனல் தான். நம்ம நிறையவும் சேர்த்துக்கலாம், பொடியை கட் பண்ணி, இல்ல கொஞ்சமாவும் நம்ம சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் அந்த அளவுக்கு சேர்த்தா. சில பச்சை மிளகாய் ரொம்ப காரமா இருக்கும், ஒரு சிலது வந்துட்டு பெருசா இருக்கும் பாக்குறதுக்கு, பட் ஆனா காரமே இருக்காது, இனிப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 1 போதும். இப்போ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 2 வேணும். இதுனா நல்ல காரம்னா இது நம்ம போட்டிருக்க பச்சை மிளகாய் வந்து ரொம்ப காரமா இருக்கிறது, அதனால 1 சேர்த்துருக்கிறேன். இப்போ இது பாருங்க நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து லைட்டா உப்பு தூள் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமா சேர்க்க வேண்டாம். இன்னும் கொஞ்சம் வதங்க விட்டுறலாம். இப்போ வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர்ல ஆக ஆரம்பிச்சிருச்சு. வெங்காயம் நல்லா வதங்கணும் சொல்லியிருந்தோம். இப்போ இதுல வந்து கொஞ்சமா மிளகாய் தூள். நீங்க அந்த பொடி மசாலா கரம் மசாலா கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம இதுல வந்து கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கரம் மசாலாவும் யூஸ் பண்றோம். கொஞ்சமா கரம் மசாலா. கரம் மசாலா போடணும்னா இப்படி தூளா போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா தாளிசம்லயே பட்டை கிராம்பு அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம பன்னீர் சேர்க்கலாம். இதுல வந்து எண்ணெய் யூஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா வெண்ணெய் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம விருப்பம் தான். ஒரு சிலருக்கு நெய் ரொம்ப பிடிக்கும், ஒரு சிலருக்கு வெண்ணெயோட ஃப்ளேவர் பிடிக்கும். அந்த மாதிரி நம்ம என்ன வேணுமோ அந்த கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நிறைய குவாண்டிட்டி வேணும் அப்படின்னா தக்காளியும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுல வந்து தக்காளி இல்லாம செய்யறோம். தக்காளி வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி அதிகப்படுத்திக்கிறதுக்காக, இது ஒரு ஃப்ளேவருக்காக இருக்கிறது, அதிகப்படுத்திக்கிறதுக்காக. ஈவன் வெங்காயமும் வந்து இப்போ 1 போடுறதுக்கு 2. இப்போ பாருங்க நல்லா வதங்கிருச்சு. இந்த டயத்துல நம்ம பன்னீர் பொடி பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் இதையும் ஒண்ணா சேர்த்துட்டு, இதை சிம்ல வச்சுதான் நம்ம செய்யணும். ரொம்ப பண்ணீங்கன்னா ஒரு மாதிரி கலர் மாறிடும், டேஸ்ட் மாறிடும். இந்த சிம்ல வச்சுட்டே நம்ம பண்ணலாம். கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். அந்த ஃப்ளேவர் அதெல்லாம் இறங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து நீங்க சப்பாத்தில ரோல் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஒரு சப்பாத்தி இல்ல பரோட்டா ஏதோ ஒன்று நம்ம அப்படி ரோல் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வெறுமனே சாப்பிட்றலாம், ஆனா வந்துட்டு நல்லா ரோல் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் நல்லா இருக்கும். ஸோ பன்னீரை வந்து போட்டுட்டு நல்லா அந்த ஏற்கனவே போட்ட மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கணும். அண்ட் நீங்கள் வந்து இதை பன்னீரை வெறுமனே எப்படியும் அது முட்டை பொடி மாஸ் தனியாகவே சாப்பிடலாமோ அதே போல் இதை நீங்கள் வெறுமனே தனியாகவும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். டயட்லலாம் இருக்கிறவங்க வந்துட்டு பன்னீர் வெறுமே சாப்பிட்றதுக்கு இது மட்டும் போதும், எனக்கு வந்து கார்ப்ஸ் வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்றவங்களாம் இருக்கலாம். அப்போ நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு இது மட்டும் சாப்பிட்டுக்கலாம். இல்லை குழந்தைங்களையும் சாப்பிட வைக்கணும் அப்படின்னும் போது சப்பாத்தி ரோல், ரோட்டி ரோல் இதுக்கெல்லாம் வந்துட்டு உள்ளே ரோல் பண்ணி ஸ்டஃபிங் பண்ணியும் கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ரொம்ப எனக்கு காரசாரமாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எக் புர்ஜி எல்லாம் வச்சுட்டு சாப்பிடுவாங்க சப்பாத்தி. அந்த மாதிரி எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கும் இந்த பன்னீர் இது நல்லா இருக்கும். பிரெட் இருக்குல்ல, பிரெட்ல வந்து நம்ம நடுவில் பண்ணி ஸ்டஃப் பண்ணி பிரெட் டோஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி செஞ்சு வச்சாலும் ரொம்ப நல்லா இருக்கும். பிரெட்டோட வச்சு சாப்பிட்றதுக்கும் ஆப்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், ஈவன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே வந்துட்டு உங்களுக்கு டே ஆரம்பிக்கும் போது ஒரு பசி அந்த ரொம்ப இல்லாமல் உங்களுக்கு அது ஃபில்லிங்கோட ஹெவியாவோ இல்லாத ஒரு ஃபீல் இருக்கணும்ல, அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இது கரெக்டாக இருக்கும். இது வந்து அந்த நல்லா கொஞ்சம் வதங்க உதிரியாகும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்தலாம். ஓகே, சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுலாம். இல்லை நம்ம மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு, இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் தேவை கிடையாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இஞ்சி பூண்டு விழுது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்க்கும் போது இஞ்சி பூண்டு விழுது, இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா மசாலா ஃப்ளேவர்லாம் வேணும். ஒரு சமோசா செய்கிறீங்கன்னா சமோசாக்குள்ள கூட இப்போ பன்னீர் சமோசாலாம் அந்த மாதிரி செய்யறதுலாம் வந்து இதே தான். நம்ம எப்படி இந்த ப்ரொசீஜரோ அதே மாதிரி நம்ம கோன் மாதிரி பண்ணிட்டு இதை உள்ள ஸ்டஃப் பண்ணிட்டு நம்ம வந்து சமோசா ஷீட்ஸ் ரெடி பண்ணிட்டு இந்த ஷீட்குள்ள இதை ஸ்டஃப் பண்ணிட்டு உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங், ஆனியன் ஸ்டஃபிங் சொல்றோம் பார்த்தீங்களா, அதுக்கு பதில் இந்த மாதிரி நீங்க பன்னீர் ஸ்டஃபிங் வச்சு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி பொரிச்சு எடுத்தீங்கன்னா பன்னீர் சமோசா. இல்லை இதே பேட்டர்ன்ல போண்டாவும் போண்டா இல்லை. இப்போ வந்து பிரெட்டில் வந்து நம்ம இது வச்சு சாப்பிட்றோம்ல, பிரெட்டை சீஸ் பிரெட் அப்படிலாம் சொல்கிறோம்ல, அதே மாதிரி இந்த பன்னீர் பிரெட்டை வந்து உள்ள
உள்ள ஸ்டஃப் பண்ணி பிரெட்டை பொரிச்சு எடுத்தாலும் பன்னீர் பிரெட் ரெடி ஆயிரும். எஸ், இந்த ஸ்ப்ரிங் ரோல் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நீங்கள் இது ஸ்டஃபிங் வந்து இதுதான், இதை வந்து இது பேஸ் வந்து ரெடி பண்ணிட்டீங்கனாலே போதும். இதில் நீங்கள் வெறுமனே சாப்பிட்டாலும் ஓகே, இல்லை நீங்கள் ப்ரெட்டு, ரோட்டி, சமோசா இந்த மாதிரி எந்த மாதிரியான இதுவில் நீங்கள் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்றதா இருந்தாலும் ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து பன்னீர் ஃப்ளேவரில் நான் சாப்பிட்ணும் அப்படிங்கும்போது இது ஆப்டாக இருக்கும். அண்ட் இந்த பன்னீரை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இந்த மாதிரி சமோசாவோ இல்லைன்னா வேறு ஏதாவது ப்ரெட்லாம் பண்ணும்போது நீங்கள் இப்படியே உதிர்த்து போடுறதுக்கு பதில் கிரேட் பண்ணி லைட்டாக தனியாக டாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிங்கன்னா, இல்லைன்னா டாஸ் பண்ணிகிட்டே கிரேட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அது இருக்கும் வச்சு சாப்பிடுறது. சமோசாலாம் அந்த ஸ்டஃபிங் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு எடுத்து சாப்பிடுவாங்கல்ல, ஸோ அதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நீங்கள் இப்போ செய்கிறீங்கன்னா இன்னைக்கு இப்போ சாப்பிட்றதுக்காக செய்கிறேன்னும் போது இது மாதிரி பண்ணிக்கலாம், அது கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து வெங்காயம் அதிகப்படியாக போடுறதுக்கான ஒரு ரீசன், ஆனியன் வந்து அவ்வளவு வந்து உடம்புக்கு நல்லது. எல்லாரும் ஆனியன் வந்துட்டு இது குவான்டிட்டி கொடுக்க போகுது அதுக்காக தான் தாண்டி நம்மளுடைய உடம்புல அதிகப்படியான ஆக்குபென்சி இருக்கக்கூடியது எதுனா பிளட்டு தான். ஸோ பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு த ஃபோர்மோஸ்டான ஒரு வெஜிடபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனியன். ஸோ உங்களுடைய நம்ம பிளட் வந்துட்டு அப்படியே போயிட்டு வர்றதுனால ஒரு இதுவும் கிடையாது, அது ஆர்டரியில் போய் க்ளீன் பண்ணிட்டு வந்தால் தான் நம்ம உடம்புக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கெட்ட பிளட் எல்லாமே ஒரு பக்கம் டாக்ஸிக் எல்லாம் தள்ளி விட்டுட்டு பியூரிஃபை பண்ணி அதுதான் வந்து ஹார்ட் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வெஜிடபிள் ஆனியன், அதாவது வெங்காயம். ஸோ வெங்காயம் வந்து அதுவும் சின்ன வெங்காயமாக இருக்கட்டும் பெரிய வெங்காயமாக இருக்கட்டும், பெருசை விட சின்னது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் நீங்கள் ஈவன் இது சின்ன வெங்காயத்துலேயே செய்யலாம்ல. சின்ன வெங்காயம் பண்ணாலும் நீங்கள் பொடியை கட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணும்போது அந்த மேலே உள்ளது கீழே உள்ளது நிறைய பேர் ரொம்ப அதிகமாக எடுத்துறாங்க. அந்த அளவு எடுக்க வேண்டாம், லைட்டாக எடுத்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாமா? அந்த சட்டின்றதுனால நம்ம ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லேயே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். மூடி வைக்கலாமா திறந்தே இருக்கட்டும்? திறந்தே இருக்கட்டும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்னும் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். அதோடு சேர்த்து நீங்கள் ஈவன் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெட்ஸை நல்லா ப்ரெட் கிராம்ஸோ மாதிரி தூள் போடாமல் ப்ரெட்டே வந்து பிச்சு பிச்சு போட்டு இதோட சேர்த்து நீங்கள் அப்படியே பரட்டிட்டு அதோடய எடுத்து வச்சு சாப்பிடலாம். அதை சொன்ன பார்த்தீங்களா தனியாக சாப்பிட்றதுக்கு. அதே போல் இஃப் இன்கேஸ் வீட்டில் வந்து நீங்கள் சப்பாத்தி மீந்துடுச்சு எக்ஸ்ட்ராவாக இருக்குது, இல்லை நீங்கள் காலையில் செஞ்சது மதியம் சாப்பிட்னா ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னும் போது அந்த சப்பாத்தியும் நீங்கள் நல்லா கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதோட சேர்த்து இது நல்லா போட்டு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஓகே, ஸோ நம்மளுடைய பன்னீர் பொடி மாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ பன்னீர் பொடி மாஸ் வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நம்ம எப்படி செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமாக நேரில் சொல்லிடுங்க. வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே குடைமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா மிளகாய் தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே பொடியாக உதுத்து வச்சிருக்கிற பன்னீரையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்குனீங்கன்னா நம்ம சுவையான பன்னீர் பொடி மாஸ் தயார். பன்னீர் பொடி மாஸ் வந்து எப்படி செய்யணுன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமாக கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு இன்னும் ஸ்டஃபிங்காகவும் ஃபில்லிங்காகவும் இருக்கணும். அது இல்லாமல் உங்களுக்கு லெஃப்ட் அவுட் அப்படின்றத வந்து நிறைய பேருக்கு மனசு வராது, எப்படி அப்படியே விடுறது அப்படின்ட்டு. இதில் நீங்கள் சப்பாத்தி பிரெட் மட்டும் இல்லை, ஈவன் இட்லி கூட நீங்கள் நல்லா குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிவிட்டு, ஸோ சில்லி இட்லிஸ்லாம் எப்படி செய்கிறாங்களோ அது போல் நீங்கள் வந்து பன்னீர். ஆனால் அப்படியெல்லாம் நீங்கள் வேறு ஏதாவது டிஷ் ஆட் பண்ணுறீங்கன்னா, அதாவது சப்பாத்தியோ இல்லைனா வேறு ஏதாவது ஆட் பண்ணுறீங்க, இட்லியெல்லாம் போடுறீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் காரம் மசாலா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க. அப்போ தான் அதோடு சேர்ந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா லைட்டாக இப்போ இது தனியாக சாப்பிட்றதுக்கு காரமாக இருக்கும், அது போடும்போது உங்களுக்கு காரம் கம்மியாகிடும், நம்ம கொஞ்சம் சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்கள் வேறு ஏதாவது ஆட் பண்ணுறீங்க லெஃப்ட் அவுட்லாம் இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து இதில் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. ஈவன் ரைஸ் கூட காலையில் உங்களுக்கு டக்குனு டிஃபன் செஞ்சு தரத்துக்கு, அதாவது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் மாதிரில இதுவும் ஒன்று தான். இதை பண்ணிவிட்டு இதுலேயே அப்படியே நீங்கள் ஒரு கரண்டி ரைஸ் போட்டு அப்படியே கொஞ்சம் நல்லா பரட்டி கொடுத்துட்டிங்கன்னா பன்னீர் ரைஸு அவங்களும் குழந்தைங்களும் வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கு. இதுக்குன்னு
பெருசாக சைட் டிஷ்ஷும் தேவைப்படாது. ஏன்னா பன்னீரே உங்களுக்கு ஒரு நல்ல சைட் டிஷ்ஷு. எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து அப்பளமோ இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு சிம்பிளான இது வச்சுட்டாலே போதும். அதுவே அவங்க வந்து சாப்பிட்றவங்க. பன்னீர் கால்சியம் கொண்ட ஒரு நல்ல ஒரு ஹை வேல்யூ ஆஃப் கால்சியம்ன்றதுனால குழந்தைங்களும் அந்த ரைஸோட எடுத்து சாப்பிடும்போது அவங்களுக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஃபீல்லையும் இருக்கும். ஸோ அதனால சாப்பிட்ருவாங்க. நம்ம ஹெல்த்தியாகவும் கொடுத்தோம் அப்படின்றதும் இருக்கும். ஸோ இவ்வளோ நியூட்ரியன் வேல்யூ கொண்ட பன்னீரை பொடி மாஸ் செஞ்சுருக்கோம். இதை டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்லாவே காரம் இருக்குது அண்ட் பன்னீர் நல்லா குக்காக இருக்குது. ஆனியன் அதிகமான ஃப்ளேவரில் நல்லாவே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கொடுங்க. அதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய 8939990500 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இதே போல் இன்னொரு சூப்பர் டிஷ்ஷோட மீண்டும் அனைவரும் நம்மளுடைய அடுத்த கிராமத்து சமையல் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சௌமியா மற்றும் சிவசித்ரா. பாய்.